வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது நான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ நம்ம சூப்பரான 1/2 கிலோ மட்டன் வச்சு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த தாளிக்கிற வேலையே இல்லை. டைரெக்டாக கறி மசாலாலாம் போட்டு குக்கரில் ஒரு வேக வச்சு வேறு லெவலில் செய்ய போகிறோம் இன்றைக்கி. வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள். மக்களே, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ரஃப்பாக கட் பண்ண தக்காளி வந்து துண்டு துண்டு ஆகலை, ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமா தண்ணி, கறி முழுகிற அளவு. சரிங்களா? அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டையும் இப்படி போட்டோம்னா இது ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? கறி நல்லா பஞ்சா மசாலாவும் சூப்பராக வெந்து வரட்டும். இந்த சோம்பேறி சிக்கன் ஒன்று வந்துச்சுல்ல, இது அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வேறு லெவலில் இருக்கும். இது தாளிப்பே இல்லை, இவ்வளோதான். மக்களே, இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பட்டை, 1 ஸ்டாரு, 5 ஏலக்காய், 5 லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதை சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்காமல் செய்ய போகிறோம். வேற லெவலில் இந்த மட்டன் கிரேவியை செய்ய போகிறோம். இந்த சோம்பேறி சிக்கன் ஒன்று வந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் செய்ய போகிறோம். ஆனால் இது டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 10 விசில் விட்டோம்னா அது சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள். மக்களே, குக்கரை விசில் போட்டு மூடியாச்சு. 10 விசில் வரட்டும். சரிங்களா? மக்களே, மொதல் விசில் வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. 1 விசில் வரப்போகுது. வருது 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 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் விசில் ஃப்ளேவர் சூப்பர் மக்களே. இதே மாதிரி 9 விசில் வரட்டும். சரிங்களா? 10வது விசில் வரப்போகுது. வருது 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 வரப்போகுது. 1 2 3 2வது 10வது விசில் வந்துருச்சு மக்களே. பயங்கரமா இருக்கு பாருங்க விசில் இல்ல மக்களே. கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, நம்ம மட்டன் கிரேவி வேறு லெவலில் வேறு லெவலில் ஃப்ளேவரு நமக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஃப்ளேவரு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, வெந்துருச்சா நல்லா அப்படின்னு. நல்லா வாசனை வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வந்து சுண்ட வைக்கணும். சரிங்களா? நமக்கு இந்தளவுக்கு தண்ணி தேவையில்லை. ஸோ நம்ம தண்ணியை நல்லா சுண்ட வச்சிடலாம். சுண்ட வச்சா தான், சுண்டனா ரொம்ப வந்து கிரேவி மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம சேர்த்த தண்ணி வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் குறையணும். சரிங்களா?
மக்களே நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி வந்துருச்சு. இப்போ நான் இதை இட்லி கூட தான் சாப்பிட போகிறேன். இட்லி வந்து நான் செய்யலை, வெளியிலேருந்து தான் வர வச்சுருக்கேன். அந்த இட்லி கூட தான் இன்றைக்கி இந்த கிரேவி போட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். மக்களே இட்லி நம்ம மட்டன் கிரேவி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு மக்களே, வாங்க சாப்பிட்லாம். மக்களே நம்ம மட்டன் கிரேவியும் இட்லியும் சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே எச்சு ஊறுது, பேச்சு கூட வரல எனக்கு. சூடான கிரேவி, மட்டனோட ஃப்ளேவர் வேறு லெவல். ஆஹா, கிரேவி வேறு லெவல் மக்களே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தாளிக்காமல் செஞ்சுருக்கேன், வேறு லெவல். ஆயில் கூட இல்லை, இந்த மீட்டோட ஃபேட்டு செம்ம ஃப்ளேவராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீடியோ முழுசாக பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாப்பிட போகிறேன். நன்றி, வணக்கம்.